மகாபாரத கதையில் ஆதி பருவத்தில் உப பருவமான சம்பவ பருவத்தில் நடக்கும் வசிஷ்டரின் காமதேனுவின் கன்று பசுவின் நந்தினி தெய்வீக பசுவும் விஸ்வாமித்ரன் லட்சக்கணக்கான போர் வீரர்களும் இடையில் நடைபெறும் போரை முழுமையாக இப்போது பார்ப்போம். பசு இருந்தது. வசிஷ்டர் அந்த பசுவிடம் விசுவாமித்திரருக்கும் அவரது மாபெரும் படைக்கும் அறுசுவை உணவு வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த பசு மலையளவு சோற்றையும் நெய், பால், தயிர், பல வகையான காய்கள், இனிப்புகள் என அனைத்தையும் நொடிப்பொழுதில் உருவாக்கியது. இதை நான் விற்கவோ கொடுக்கவோ மாட்டேன் என்று உறுதியாக மறுத்துவிட்டார். கோபம் வந்தது. நான் ஒரு அரசன், கேட்டால் கொடுக்காவிட்டால் நான் பலவந்தமாக எடுத்துச் செல்வேன். நந்தினியை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து செல்லத் தொடங்கினான். விசுவாமித்திரனின் வீரர்கள் அந்த தெய்வீக பசுவை சவுக்காலும் தடிகளாலும் அடித்து இழுத்தனர். வலி தாங்காமலும் பிரிவாலும் நந்தினி பசு கதறியது. அது ஓடி வந்து வசிஷ்டரின் முன்னால் நின்று கண்ணீர் சிந்தியது. பகவானே, உமது முன்னிலையிலேயே இவர்கள் என்னை அனாதை போல அடித்து இழுத்துச் செல்கிறார்களே, நீங்கள் ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று அழுது கொண்டே கேட்டது. அதற்கு அந்த பிரம்ம ரிஷி சாந்தமாக, நந்தினி, நான் உன்னை கைவிடவில்லை. இவன் அரசன், மதங்கொண்ட யானை போன்ற பலம் வாய்ந்தவன். என்னிடம் இருப்பது பொறுமை மட்டுமே. ஒரு பிராமணனாக நான் இவனை எதிர்த்து போரிட முடியாது. நீயாகவே இவனிடமிருந்து விடுபட்டுக்கொள் என்றார். வசிஷ்டர் இவ்வாறு கூறியதை கேட்டதும் நந்தினிக்கு புது தெம்பு பிறந்தது. அது விசுவாமித்திரனின் படைகளை நோக்கி திரும்பியது. கோபத்தால் கண்கள் சிவக்க விண்ணதிரும்படி ஒரு முறை ஹூங்காரம் செய்தது. அந்த பசுவின் ஹூங்கார ஒலியிலிருந்தும் அதன் உடலின் பல பாகங்களிலிருந்தும், வாலிலிருந்து பஹ்லவர்களும், மடியிலிருந்து திராவிடர்களும், யோனியிலிருந்து யவனர்களும், கோமயத்திலிருந்து ஆக்னேயாஸ்திரம், வருணாஸ்திரம், இந்திராஸ்திரம், பாசுபதம் என அனைத்தும் நெருப்பை கக்கிக் கொண்டு வசிஷ்டரை நோக்கி பாய்ந்தன. கக்கும் அந்த பயங்கரமான அஸ்திரங்கள் அனைத்தும் வசிஷ்டரின் பிரம்மதண்டத்திற்குள் சென்று மறைந்தன. அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி கண்ணன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம்.